நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா ராசியிலே பாத்தீங்கன்னா குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 3ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாப்ல 21ஆம் தேதி வரையும். 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவேஸ்ல வராப்ல குடும்பஸ்தானத்துக்கு வராப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும். 5ஆம் பாவகத்துல கேது, 11ஆம் பாவகத்துல ராகு. புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் 4 நாட்கள் 7ஆம் பாவகத்திலையும், 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகத்துக்கு சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாப்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துல சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் 8ஆம் பாவகத்திலையும், 14ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துக்கு சூரியன் வராரு. 10ஆம் பாவகத்துல சனீஸ்வரரும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்குள்ள பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே குரு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல சனி கூட சேர்ந்து இருக்கிறதால வருமானத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இல்ல. நல்ல வருமானங்கள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும், சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலை இல்லாத நபர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பொதுவா ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. 2ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல மாதத்துடைய முதல் 4 நாட்கள் இருக்கிறாப்ல குருவுடைய பார்வையில இருக்கிறதால பாத்தீங்கன்னா அந்த புதனை பொறுத்த வரைக்கும் ராசியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் உயரும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. 4ஆம் தேதிக்கு பிறகு புதனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவகத்துல மறைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ல மறைந்தாலும் தன் வீட்டுக்கு 7ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்காக கொஞ்சம் கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதற்காக ஓடி உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 24ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கூட சேர்ந்து 9ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் இது வரைக்குமே உங்களுக்கு தடங்கள் தாமதமா இருக்கு, இது வரைக்கும் ஒரு பின்னடைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசு பணங்களாக இருந்தாலும் சரி, இல்ல சொத்தாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 3ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறாப்ல ரிவேஸ்ல, அதாவது குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படும். உங்களுடைய பேச்சில கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ இது போல விஷயங்கள் வேண்டாம். 3ஆம் பாவகத்துல செவ்வாய் வக்ரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சிகளை அப்பப்போ ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உடல் சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல மருத்துவ விரைய செலவுகளோ வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பின்னடைவு ஏற்படுறது, சுகபோக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறது இது போல விஷயமும் ஏற்படும். தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுறதோ இல்ல உங்களுக்கு மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று அடிக்கடி வண்டி வாகனங்கள், மின்சாதன பொருட்கள், அலங்கார பொருட்கள் இதெல்லாம் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்துல வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதில் இந்த அசைய சொத்துக்கள் மூலமான லாபங்கள் ஏற்படுறது, அசைய சொத்து மூலமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல படுவதால பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறது, தந்தையோட அனுகூலம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையும், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்து வாங்குறது, ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தோடைய 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பல நபர்களுக்கு சிறப்பாவே ஏற்படும். சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல
5ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய 4 நாட்கள் வந்து 7ஆம் பாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பிரிந்த காதல் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா சிறப்பாகவே இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த காதலர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் இது போல விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளோட அதிகமா ஒற்றுமையா செயல்படுறது, குழந்தைகள் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது, கூடுதலா பாசம் செலுத்துறது இது போல விஷயமும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவத்துல இருக்கிறாப்புல சனி கூட சேர்ந்து இருக்கிறதால வம்பு வழக்கு பகை நோய் நொடி இது போல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில நோய் நொடிகள் வந்தா கூட இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சரியான மருத்துவரை அணுகி சரியான முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத விரைய செலவுகள் குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது, நீசம் அடைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் குருவுடைய நேர் 7வது பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவில ஒற்றுமையா செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நண்பர்களுடைய உதவி, நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உறவினர்களால ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கூட்டுத் தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயர்வு ஏற்படுறது, நல்ல லாபங்கள் பெறுறது, நல்ல வளர்ச்சி ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 8ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ராசியில வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்காக இருந்தாலும் சரி, இல்ல தொழிலுக்காக நான் வெளிநாடு போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு கடன் வாங்கியாவது, ஒரு லோன் வாங்கியாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தூர தேசத்தில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வர்றது, இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாசல் கட்டுறது இது போல சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறையும். நீங்க நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க படிப்பீங்க. கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நபர்களுக்கு அதிகமா காதல் மலரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறதால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடம்புரளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிக நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனமா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே போன்று அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ, சக ஊழியர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அவசரப்பட்டு வேலையை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். 11ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில வந்து உட்கார்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சேமிப்பு அப்படிங்கிறது பல நபர்களுக்கு இந்த மாதத்துல உயர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த சகோதரர்களால உங்களுக்கு நன்மை ஏற்படுறது, அவங்களால ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணத்திற்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று முதல் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாகும். 5ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாப்ல குருவோடைய பார்வையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் குறைக்கப்படும். தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் நீங்க பண்ண மாட்டீங்க. குடும்பத்தோடு அதிகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
வந்து தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அந்த தொலைதூர பயணங்கள் மூலமான லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த அதிர்ஷ்டமான நாட்களை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக உங்களை தேடி வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 26, 27, 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதிய முயற்சியில வந்து ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிச்சுன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.